மக்களின் தேவைகளையும் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் ஊடகம். இன்னுமா எனக்கு தெரியல. வேணாட்டு மைந்தன். வேணாட்டு மைந்தன் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிபின். நான் உங்கள் அனிஷ். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெல்சன், அட்வொகேட் நெல்சன், அவரோட பேர் வந்துட்டு ஆட்லின் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். ஆல்டன் பி நெல்சன் மாதிரி கொடுத்திருக்காரு. நெல்சன் வந்து அவங்க அப்பா பேரு. ஆனா அதை சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால நாங்க இந்த வீடியோ ஃபுல்லாவே நெல்சன் நாங்க மென்ஷன் பண்ணிடுறோம். ஏன்னா அதுதான் ஈஸியா எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. அதனால அப்படியே மென்ஷன் பண்ணிடுறோம். கரெக்ட். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, இந்த நபர் வந்துட்டு நிறைய வீடியோ எல்லாம் போட்டிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. முன்னாடி வந்துட்டு நாம் தமிழருக்கு சப்போர்ட் மாதிரி வீடியோ போட்டிருப்பாரு. இப்போ வந்துட்டு டிவிகேக்கு ஆதரவு மாதிரி போட்டிருப்பாரு. நிறைய இடங்கள்ல ஏடிஎம்கேக்கு ஆதரவு மாதிரி சில போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்துட்டு தீவிரவாத கட்சி அப்படின்னு லேபிள் கொடுத்த பாக்குறாரு. இது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். இதை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசணும்னு நினைக்கிறோம். ஸோ இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசவே கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா, ராஜா பேரோன் தன்னுடைய யானை கவலத்தை பத்தி அவரு அவதூறு பரப்புனதுக்காக நெல்சன் வீட்டுக்கு போனதை சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் ராஜா பேரோன் அவருடைய வீட்டுக்கு போனதை நம்ம ஏத்துக்கிடல. அது வந்து தவறு அப்படின்றத நம்மளே பேசியிருக்கோம். நம்ம வீடியோஸ்ல நாங்க அதனாலதான் பண்ணல. அது வேணாம், அது தவறு. ஆனா நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டோம். ஆமா, தவறான செயல். அதனாலதான் அதை நம்ம வீடியோஸ்ல பேசல. ஒரு தவறான செயலுக்கு நம்ம துணை போகக்கூடாது அப்படின்னு. ஆனா அதை நாம் தமிழர் கட்சி கூட ஃபேப்ரிகேட் பண்ற அந்த முயற்சியை இதை முன்னாடி அந்த நம்பர் பண்ணாரு. அப்ப கூட நாங்க சரி ஓகே அப்படின்னு விட்டோம். ஆனா இப்ப வந்துட்டு கட்சியை வந்து லேபிள் பண்றாரு. அதாவது தன்னோட வீட்டுக்கு ஒரு ராஜா பேரோன் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரே தவிர மற்றபடி நாம் தமிழர் கட்சிக்காக அவர் அங்க போகல அப்படின்றது அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரியும். முழுமையா காணொலி பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கும் அதான் தெரிஞ்சிச்சு. இருந்தும் ராஜா பேரோன் மேல எனக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கு. ஏன்னா சமுதாயத்துல இளைஞர்கள் சீரழிஞ்சு போற நிலையில உடலை கட்டுக்கோப்பா வைக்கணும், தவறான தீய பழக்கங்களுக்குள்ள போகாம நல்ல உடலை பேணி ஒரு சமுதாயத்துல நல்ல மனிதர்களா வாழணும்னு இளைஞர்களுக்கு பல நல்ல ஆலோசனைகள் அவரோட ப்ராடக்ட் மேல நிறைய விமர்சனங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் இத யாரு பண்றா அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட் கம்பெனிகள் தான் ஒரு தனிநபர் வளர்ந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு நோக்கத்தோட செலவுங்களை வச்சு பண்ற மாதிரியான ஒரு தியரி வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு. அது தப்பு. அப்படின்னா அந்த பொருளை வாங்கி உபயோகப்படுத்தின ஒருத்தர் என்ன பண்ணணும்? எனக்கு முறையா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், எனக்கு இந்த பொருளை வாங்கினேன், இதனால நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம். இதை வந்து போய் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கோம். அப்போ நேரடியா போலீஸ் அவரோட வீட்டுக்கு போய் விசாரிக்க போறாங்க. அவர் சர்டிபிகேட்டை காட்ட போறாரு. சர்டிபிகேட் இல்லைன்னா கைது பண்ண போறாங்க, உள்ள போட போறாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு தன்னோட வளர்ச்சிக்காக இந்த வீடியோ போடுறது ஒரு ஆதாரம் இல்லாத. இப்ப அவங்க அந்த வீடியோல இல்ல நெல்சன் மேல எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய வீடியோஸ்ல வந்துட்டு ராஜா பேரோனை பத்தி பேசியிருக்காரு. இதை நம்ம கொஞ்சம் பெருசாவே பேசுவோம். ஏன்னா நிறைய விஷயத்த பேசியிருக்காரு இந்த சர்டிபிகேட்டை பத்தி. அது வாரம் வச்சிருவோம். இப்ப இந்த ரீசெண்டா சம்பந்தமே இல்லாம இந்த சீமன் அண்ணனை பத்தியும் இந்த கட்சியை பத்தியும் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தாரு. அதுல இவரை டக்குன்னு உள்ள கொண்டு வந்து அடிச்சதுதான் ஏன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இது கூட திட்டமிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த வீடியோக்குள்ள ராஜா பேரோனை கொண்டு வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா அவசியம் இல்லாம நீங்க சீமானை பத்தி தான் பேசுனீங்க. சீமானை பத்தி பேசிருக்கலாம். சீமானும் இதுவும் மெர்ஜ் ஆகிற ஒரே இடம். நீங்க ஒரே வீடியோல ரெண்டு பேரை பத்தி பேசணும். வேற எந்த உங்க தப்பு தானே? அது உங்க தப்பு. சோ இவர் கேட்க வந்தது எதுக்காகன்னா யானை கவலத்துக்காக. அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு கட்சி சம்பந்தமா பேசுனதுக்காகவும் கேட்கல. அதான் நீங்க வந்துட்டு ரெண்டு பேரையும் ஒரே வீடியோல மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஓகேவா? மென்ஷன் பண்ணப்போ நீங்க அதை வச்சுதான் நீங்க ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கீங்க நாம் தமிழர் கட்சியோட இது அப்படின்ட்டு. ஆனா அவர் கேட்க வந்தது வந்துட்டு நாங்களும் கொஞ்சம் சோர்ஸ்ல விசாரிக்கும் போது இது வரைக்கும் யோசிக்கல. நெல்சன் வந்து ஒரு வக்கீல். ஆமா, கொஞ்சம் மூளை வந்து கிரிமினலா வேலை செய்யும். ஆமா, முன்கூட்டியே இவர் அதை திட்டமிட்டு இருப்பாரோ? எனக்கு அது ஒரு டவுட் வருது. ஏன் அப்படின்னா ஒரே வீடியோல ரெண்டு பேரையும் பத்தி பேசும்போது ஒருவேளை கேட்க வந்தாங்க அப்படின்னா இதை நம்ம அரசியல் படுத்தலாம். ஏன்னா ரீச் இருக்கு. உண்மையிலே இதுக்கப்புறம் நெல்சனோட இல்ல இன்னொரு விஷயம் இதுல இருக்கு. என்னன்னா, ராஜபுரம் வந்துட்டு வீடு போனது எல்லாமே ரெக்கார்டு தான். நாங்க எதுவுமே சப்போர்ட் பண்ண விரும்பல. ராஜபுரம் நாங்க சப்போர்ட் பண்றோம் நீங்க கிடையாது. நேரத்தை தான் நாங்க சொல்ல வரோம். ரெண்டு சைட்ல இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துட்டு இருந்திருப்பீங்க இந்த விஷயத்த. நாங்க இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இதை ஓபன் பண்ணி விடுறோம். அவ்வளவுதான். இப்ப ராஜபுரம் வந்துட்டு நீ சொன்ன மாதிரி இவங்க பிளான் பண்ணி கூட ட்ராப் கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா, நெல்சன் வந்துட்டு ராஜபுரம் கத்தியால வெட்டிட்டாருன்னு சொல்லிட்டு 5 நாள் போய் படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. ஆனா வெட்டினதுக்கான ஆதாரமே இல்லையே. உள்ள வீடியோ ரெக்கார்டு. ஆனா வீடியோல வந்து வெட்டினது மாதிரி இல்ல. மக்கள் வந்து புடிச்சிட்டாங்க கத்திய. அதாவது என்னன்னா, நல்லாவே தெரியுது போய் ராஜபுரம் பேசுறாரு. இல்ல, ராஜா பேரோன் பேக் திறந்து கத்தி எடுக்கிறத நம்ம பாக்குறோம். ஆமா, அது வெளியில போனதுக்கு அப்புறம் உள்ள இருந்து அவர் அந்த கத்தி எடுத்த. ஆமா, அப்ப நீங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கீங்க. வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இவர் வீட்டுக்குள்ள போய் கேட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அருவாளை கையில எடுக்கிறாரு.
இல்ல வேற எதுவும் கத்தி எடுத்து அவர் வெட்டினதாட்டும் சிம்பிள். இது வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்மளே பாத்துருப்போம். ஆமா. ஏதாவது ஒரு அடிதடி கேஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தாமேல காயத்தை உண்டாக்கிட்டு தானே ஒரு கீரல போட்டு போய் படுத்துட்டா நமக்கு வந்து சாதகமா. இது வந்து நம்ம சிம்பதி கிரியேட் பண்றது நம்ம லா அதாவது கேட்ட மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் பண்ணுவாங்க. ஆமா, நம்மளே நிறைய பேர் பார்த்து சரியா தெரியல. ஆனா வெட்டுப்பட்டா உண்மையிலே எப்படி வெட்டியிருக்கான் பாரு அப்படின்னு ஒரு சிம்பதி வரும். பல அரசியல் கட்சிக்காரங்க எல்லாம் அவரை போய் பார்த்ததா சொல்றாங்க. அது ஒரு மாண்பு, நம்ம அதை எதை மறக்க வரல. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சி மேல இவ்வளவு பெரிய அவதூறு சொல்றதை வந்து ஏத்துக்க முடியல. ஏன் அப்படின்னா நம்மளே களத்துல நின்று பாத்துக்கிறோம். இந்த கல்குவாரி மூடின விஷயத்துல கனிம வளங்களை ஏத்திட்டு கேரளாக்கு போற லாரி தடை பண்ணதுல நாம் தமிழர் கட்சியோட பங்கு அப்படின்றது மிகப்பெரிய பங்கு. யதார்த்தமா அன்னைக்கு அந்த பதாகைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்க. அந்த சீமான் அண்ணன் தக்கலைக்கு வந்தப்போ இந்த பதாகைகளை வச்சுட்டு நாகர்கோயில்ல சீமான் அண்ணனை பாக்குறதுக்காக நம்ம எல்லாரும் போயிட்டோம். போயிட்டு திரும்ப வரும்போது அந்த பதாகைகள் எல்லாம் காவல்துறை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நியூஸ். அதனால கோயில்கலை காவல் நிலையத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறோம். நின்னப்போ என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு சப் கலெக்டர் ஆபீஸ்ல போய் அதெல்லாம் கையெழுத்து போட்டு எலெக்ஷன் கமிஷன் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க, போலீஸ் எடுக்கல சொன்னாங்க. எடுத்துட்டு போனதுனால நீங்க சப் கலெக்டர் ஆபீஸ்ல போய் வாங்கிக்கோங்க, கிளம்புங்க அப்படின்னு சொன்னப்போ, மறுநாள் அதை தேர்தல் பணிகள் நாங்க முன்னெடுத்துட்டு இருந்ததுனால மறுநாள் என்ன திட்டமிடல் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல நின்று பேசிட்டு கிளம்புறதுக்காக ஒவ்வொருத்தரும் கார்ல ஏற புறப்படும் போது திடீர்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு கீழே விழுறா, லாரி அது தலைக்கு மேல ஏத்திட்டு போகுது. அதை பார்த்ததும் இல்ல ஒவ்வொருத்தரும் நாங்கெல்லாம் பிள்ளை பக்கத்துல போய் தூக்கலான்னு ஓடி போறோம். பக்கத்துல போகும்போதே ஒரே ஒரு சின்ன ஏக்கம் மட்டும்தான், அந்த பிள்ளை இறந்து போனோம். ரொம்ப வேதனையா இருந்தது, தாங்க முடியல. அப்போ எங்க கூட வந்து ஒரு 1-2 நபர்கள் மட்டும் லாரி டிரைவரை போய் பிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. லாரி டிரைவர் வண்டியை நடத்திட்டு ஓடுறதுக்கான முயற்சியில இருந்தாரு, அவரை கூட்டிட்டு வந்தாங்க. மற்ற எல்லாருமே அந்த பிள்ளையை பார்த்து துடிச்சு போயிட்டோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 300-400 மக்கள் வந்து கூடியிருந்தாங்க. என்ன சொல்றது, அந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட ஒரு சில பொதுமக்கள் தான் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. மற்ற எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன பண்றது, அவங்களுக்கு பயம், இதுல போய் உட்கார்ந்து நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு. நாளைக்கு அந்த இடத்துல கனிம வள கொள்ளை லாரிகள் தொடர்ந்து ஓடுனா போறது என்னுடைய உயிராகவும் இருக்கலாம், நண்பனோட உயிராகவும் இருக்கலாம், இல்ல யாரோ நமக்கு தெரிஞ்ச உயிரா கூட இருக்கலாம். அந்த சிந்தனை அவங்களுக்கு அந்த இடத்துல வரல. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படி விடல. அண்ணன் சீலன் தலைமையில எல்லாருமே அந்த இடத்துல உட்கார்ந்தாங்க. உண்மையிலே எனக்கு அந்த உட்கார்ந்து அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் வருத்தம் என்னன்னா, நிறைய பேர் உட்காராம இருந்தது எனக்கு இன்னும். எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது இன்னும் அந்த காணொலியை பாக்குற லாரி உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் அந்த கனிம வள கொள்ளைய தொடர்ந்து பண்றவங்களுக்கும் ஒரு அச்சம் இருந்திருக்கும். இன்னும் பொதுமக்கள் அதிகமா திரள்றாங்க அப்படின்னு அதை செய்ய பொதுமக்கள் தவறிட்டாங்க. இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி போராடினதின் விளைவா மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அதுல நடவடிக்கை எடுத்து அந்த லாரிகளை தடுத்து நிறுத்தினது. இன்னைக்கு வரைக்கும் கேரளாவுக்கு லாரிகள் அனுமதியோட செல்லல. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். நீங்க கூட இப்ப நிறைய பேர் செல்லுதுன்னு சொல்றாங்க, ஆனா அது எல்லாமே உள்ளூர் கட்டுமான தேவைகளுக்கு இங்கதான் அது ரவுண்ட் அடிக்குது, பட் வெளியே போகல அப்படிங்கறத 10 லாரிகளை பறிமுதல் பண்ணி அதை அரசுடைமையாக்குறதா கூட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த நெல்சன் அவங்க இந்த கனிம வள கொள்ளைகளுக்காக பல காணொலிகள் பதிவிடுவாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்புறம் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட் வழங்காததுக்கு கூட அவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு. நாங்க பேசி இதை பண்ணிட்டோம் அப்படின்னு. நீங்க பேசினது கிரெடிட் எங்க இருக்குன்னு நமக்கு தான் உண்மையா பேசுனீங்க. நாங்க இல்லைன்னு எந்த இடத்துலயும் மறுக்க வரல. ஆனா அதை களத்துல இருந்து போராடி கொலை மிரட்டல்களை சம்பாதிச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டது நாம் தமிழர் கட்சி தான். அன்னைக்கு தக்கலையில கூட நாங்க வீட்டுக்கு வரும்போது கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல இந்த புள்ளையோட இந்த தக்கலை இந்த புள்ளையோட இந்த விஷயத்துல கூட மரணத்தில் கூட போராடினதுக்காக சீலன மேல எவ்வளவு கொலை இருக்கு. அதை தாண்டி என்னன்னா, ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அந்த இடத்துல உட்காரல அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துல அந்த பொண்ணோட உடலை எடுத்து மாத்திட்டு வாகனங்கள் புறப்பட்டிருக்கும். உடலை உடனே எடுத்துட்டு போயிட்டாங்க, மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க அதுல உட்காரலன்னா அடுத்த லாரி வந்து உடனே வளைஞ்சு கிளம்ப போகுது. அப்ப அந்த டைம்ல தான் உட்கார்ந்து போராடுறோம். ஒருவேளை உட்காரல, அந்த டிராபிக் ஆகல அப்படின்னா யாருக்குமே தெரியாது. பொதுமக்களுக்கு 5 நிமிஷத்துல அந்த பார்த்தவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிருவாங்க. ஏதோ வீடியோ எடுத்து ஃபீலிங் சேடுன்னு போட்டுட்டு போயிருவாங்க. அடுத்து 5 நிமிஷத்துல வாகனங்கள் நார்மலா இயங்க ஆரம்பிச்சிடும். அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. மறுநாள் இன்னும் ஒரு உயிர் அதே இடத்துல பலியாகும். இப்படி தொடர்ந்துட்டே இருக்கும். ஏதோ அந்த பதாகைகள் எடுக்கிறதுக்காக அங்க போனதுனால, நாங்க அந்த பக்கத்துல நின்னதுனால எங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பு இன்னைக்கு ஒரு தங்கை உயிரை கொடுத்து கனிம வள லாரிகளை தடுத்து நிறுத்தியிருக்கான். நாங்க வந்து சும்மா போராடினப்போ கிடைக்காத ஒரு வாய்ப்பு அந்த தங்கையோட மரணத்துல எங்களுக்கு கிடைச்சிருக்கு. மரணத்தினாலதான் இன்னைக்கு பீதி இல்லாம நம்ம சாலைகள்ல பயணிக்கிறோம் அப்படின்னா ஹாட்லி நபீனா அப்படின்ற தங்கச்சியோட தியாகம், அதை நம்ம என்னைக்குமே மதிக்கணும். நெல்சன் அவர்கள் இவ்வளவு
தூரம் அந்த கனிம வள கொள்ளைக்காக பேசி இதெல்லாம் பண்ண ஒரு நபர் கனிம வள கொள்ளைக்காக டிவிகே அப்படின்ற கட்சி ஏதாவது ஒரு இடத்துல நின்றுருக்கா கொள்ளைக்கு எதிராக? நான் திமுக அப்படின்ற கட்சி எங்கேயாவது நின்றுருக்கா? இல்ல அதிமுக அப்படின்ற கட்சி எங்கேயாவது நின்றுருக்கா? ஒரு இடத்த சொல்லுங்க. தொடர்ச்சியா சமரசம் இல்லாம போராடுறது நாம் தமிழர் கட்சி தானே. இத உங்க வாயால ஓப்பனா சொல்ல முடியுமா? நீங்க அவதூறு வைக்கும்போது எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இப்படி இந்த எனக்கு இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சின்னு பேர்லயே இருக்கு அந்த கட்சியோட என்ன கட்சி அப்படின்ட்டு, தமிழரோட உரிமையை மீட்டெடுக்கிறதா இருக்கட்டும், தமிழருக்கான ஒரு ஐடென்டிட்டியா வர்றதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது. இப்போ மற்ற கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படின்னு இருக்கு, ரைட்டு. இப்போ இந்த கட்சியை நீ வந்துட்டு நீங்க வந்துட்டு தீவிரவாத கட்சியா லேபிள் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு கேட்கணும்னு தோணுது. உண்மைதான். ஏன்னா இது வந்து நான் இவனை திரும்ப வச்சு முதுகுல குத்துற மாதிரி ஒரு செயல் இல்ல. உண்மையிலே அது உண்மையே வலிக்குது. உண்மையிலே நாம் தமிழர் கட்சி ஒரு தீவிரவாத கட்சி. சரி, பயன்படுத்தலாம் இந்த வார்த்தை. எப்படின்னா பேசி பார்த்துக்கலாம். கொண்ட கொள்கைகள்ல தீவிரமா இருப்பாங்க. கனிம வள கொள்ளை இந்த மண்ணுல நடக்கக்கூடாதுன்னு போராட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டே இருக்காங்க. அதை யாரும் கவனிச்சாலும் சரி, கவனிக்கலனாலும் சரி, அதுக்கு தீர்வு கிடைச்சாலும் சரி, கிடைக்கலனாலும் சரி, தொடர்ச்சியா போராட்டத்துல மட்டும் ஒரு நாள் கூட குறை வச்சதே இல்லை. தொடர்ச்சியா போராடிட்டே இருக்காங்க. அதன் வாயிலா மக்களுக்கு ஓரளவுக்கு இப்ப விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கனிம வள கொள்ளை அப்படின்றது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த லாரிகள் கேரளாவுக்கு கடத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியோட போராட்டம் தான். அப்பேற்பட்ட கட்சியை அந்த கட்சி களத்துல நின்று வலியும் வேதனையும் சம்பாதிச்சது எவ்வளவுன்னு அங்க அமர்ந்தவங்களுக்கு தெரியும். அதை ஈஸியா தீவிரவாத கட்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வலிக்குது. நெல்சன் மேல எங்களுக்கு நல்ல மரியாதை இருந்துச்சு. ஏன்னா கனிம வள கொள்ளைக்கு எதிராக காணொலிகள் பதிவிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுல மனோதங்கராஜுக்கு எதிராக வீடியோ போட்டதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் ரொம்ப இன்னும் சில விஷயங்களை உங்க மேல சந்தேகமும் வருது. முதல்ல உங்களை எந்த கட்சி பின்னணியும் இல்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த சம்பவத்துக்கு பிறகு உங்க அப்பா ஏதோ ஒரு காங்கிரஸ் கட்சியில பேரூராட்சி தலைவரா ஏதோ இருக்கிறதா சொல்றீங்க. உங்க குடும்பம் வந்து ஒரு கட்சி பின்னணியில இருக்குது. இப்போ இதுக்கும் நீங்க அடுத்து ஒரு விளக்கமான இன்னொரு வீடியோ போட தான் போறீங்க. அப்புறம் இன்னும் சொல்லணும்னா, முதல்ல திமுக காரங்க உங்க ஊருக்கு வரும்போதெல்லாம் சம்பந்தம் இல்லாத ஆட்கள் உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு, மனோ தங்கராஜ் பத்தி வீடியோ போடுறதுனால இந்த மாதிரி எல்லாம் சொல்லிருந்தீங்க. ஆனா வீடியோ வந்துட்டு நீங்களே சொல்லி எங்களை நாம் தமிழர் கட்சி வந்துட்டு அடிக்கிற வீடியோ நீங்க என்ன பேசுறீங்கன்னா, திமுக பத்தி பேசினேன், ஒருத்தன் வரல, ஆனா இப்ப வீடு தேடி வந்துட்டாங்க. இப்ப அடுத்த வீடியோல நீங்க சொல்லுவீங்க அவங்க எல்லாம் வீடு தேடி வரல, மறைமுகமா என்ன ஃபாலோ பண்ணாங்க, நீங்க நேரடியா வீடு தேடி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. உங்களை வீடு தேடி வந்தவர் தன்னுடைய பிழைப்ப நீங்க கெடுத்ததுனால அதற்காக கேட்க வந்திருக்கிறாரு. அவர் செஞ்ச அந்த இடத்துலயுமே அந்த வீடியோல இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அவர் வந்து ஒய்ஃப் தான் ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கு, நீ வீடியோ திரும்ப வேணா போய் பாருங்க. போய் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நெல்சன் அவரோட அண்ணன் வந்துட்டு என் வீட்டுல வந்து இப்படி எல்லாம் சவுண்ட் போடக்கூடாது இப்படின்னு இவர் ரைஸ் ஆகும் தான் இவர் எந்திரிச்சு ரைஸ் ஆகுறது. என்னன்னா, நான் பேசிட்டு தானடா இருக்கேன், நீ ஏன்டா ரைஸ் ஆகுற, அந்த ஒரு கோவத்துலதான் ரைஸ் ஆயிருப்பாரு. உடனே எங்க வீடியோ கட்டு அடிக்கிற மூமெண்ட்டுக்கு போயிடும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். சோ அடிச்சது இவர் கை வச்சது தப்பு தான், இவர் வீட்டுக்கு போனது தப்பு தான், இவர் கை வெட்டு கத்தி வச்சிருக்கிறது எல்லாமே தப்பு தான். நாங்க இதுல எதுவுமே நியாயப்படுத்த விரும்பல. ஆனா நாம் தமிழர் கட்சி எங்க இருந்துச்சு, இதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ஒரு தனிநபரா நீங்க வந்து ட்ரிகர் பண்ணி நீங்க வந்து ஒரு வக்கீலா இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இது எப்படி சட்ட ரீதியா நீங்க அணுகலான்னு உங்களுக்கு தெரியும். நீங்க ஒருத்தரோட அது என்ன சொல்றது, ஒருத்தரோட மென்டலி அவரை வந்து நீங்க ட்ரிகர் பண்ணி அந்த கோபத்தை வெளிக்கொண்டு வர வச்சு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு இருக்கு. ஏன்னா அவர் உங்களை எங்கேயுமே வெட்டல, உங்க மேல தாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த கத்தியால கத்தியால தாக்கல. ஆனா நீங்க கோடு போட்டு நீங்க 5 நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்ததுங்கிறது அதுவே உறுதிப்படுத்துது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சி கூட சார்ந்த 2 நபர்கள் அங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் ஒரு ஊருக்கு வரும்போது நம்ம தெரிஞ்ச புதுசா ஒரு ஊருக்கு போறோம், நம்ம தெரிஞ்ச 2 நபர்களை கூட்டிட்டு வரது வழக்கம். அவருக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்த கவுன்சிலரையும் ஹரிஹரன் அண்ணனையும் அவங்கள தெரிஞ்சிருக்கு, அதனால அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. இல்ல சிம்பிளுங்க. இப்ப சிம்பிளுங்க. இப்ப சினிமால ஆக்டிவா இருக்கவங்க எங்கேயாவது போறாங்கன்னா சினிமால இருக்கவங்க கூட்டு போவாங்க. ஏன்னா அந்த வட்டாரத்துல தான் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமா இருக்கும். டாக்டரா இருக்கவங்க யாரையாவது வெளியே கூட்டு போறாங்கன்னா மேக்ஸிமம் டாக்டரா இருக்கவங்களை கூட்டு போவாங்க. ஏன்னா அங்கதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கிறது அதிகமா இருக்கும். அரசியல் ஒருத்தர் நபர் அதிகமா இருக்காரு அப்படிங்கிறப்போ அந்த வட்டாரத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறப்போ அப்படி கூட்டு போறதுங்கிற தப்பு கிடையாது. அங்க சண்டை நடக்கும்போது அந்த இதை நீங்க அரசியல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த 2 நபர்கள் கூட போனதா சொன்னாங்கல்ல, அவங்க 2 பேரும்
இவங்களை தாக்குறதுக்கோ இல்ல இவங்க அவருக்கு ராஜா பேரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ எந்த முயற்சியும் இல்ல. ஒரு கையேற நிலையில அங்க நின்று இருக்காங்க. அவங்க ஃபேஸ பார்த்தாலே தெரியும் நாங்க இங்க வந்துட்டோமே, இந்த சம்பவத்துக்கு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஒரு நிலைமையில. அதுவும் நான் இங்க வந்தது அடிதடிக்காக வரல அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. மற்றபடி ராஜா பேரன் அடிக்க போகும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணவோ இவங்களை பிடிக்கவோ இல்ல எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க தள்ளு முள்ளு பண்ணவோ எதுவுமே பண்ணாம ராஜா பேரனை காப்பாத்தணும்னு கூட அவங்க நினைக்கல. என்ன பண்றாங்கன்னா அவங்க நம்ம வந்து இந்த இடத்துல வந்துட்டோம், ஒரு மீறி போயிருச்சு அப்படிங்கிற எல்லாம் மீறி போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஆமா அப்படிங்கிறப்ப அவங்க பிளான் பண்ணி வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா, பிளான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு சொல்ற மாதிரி 2 நாளா பிளான் பண்ணி திட்டம் போட்டு வீட சுத்தி ரவுண்ட் அடிச்சு இதுல வந்தவங்களா இருந்தா அப்படி நடந்திருக்கும். ஆமா, சீமான் அண்ணன் போன் பண்ணி சொன்னதா சொல்றாங்க. சீமான் அண்ணன் சொல்லி விட்டு இருந்தா எல்லாருமே என்னதான் இருந்தாலும் ராஜாபுரம் வந்து கட்சியோட ஒரு ஆதரவாளர் ஒரு போன் பண்ணி என்னடா தம்பி இப்படி நடந்திருக்கு, என்ன ஆச்சு, எதுக்கு அங்க போனோம்னு கேட்க கூட கால் பண்ணல. நீ எதுக்குடா அங்க போன, சட்ட ரீதியெல்லாம் எதிர்கொள்ளணும்னு திட்டுறதுக்கு கூட கால் பண்ணிருக்கலாம். அது எப்படி நீங்க வந்துட்டு உடனே யாருக்கும் சண்டைக்கு எவனா போனான்னா போன் பண்ணி தொலைச்சிடாத, போன் பண்ணி போட்டு சொல்லுவாங்க. இது இது இப்ப ஒரு முன்னுதாரணம் ஆயிட்டுல. இனி யாராவது சண்டைக்கு போறவங்களுக்கு போன் இனி பாத்துட்டே இருப்பாங்க. யாருக்காவது போன் பண்ணேன்னா உடனே இவன் பிபின்னு ஆள் அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே போன் பண்ணி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல. அவர் என்னன்னா திட்டுறதுக்கு கூட போன் பண்ணிருக்கலாம், நீ எதுக்குடா அங்க போன அப்படின்னு இருந்திருக்கலாம். இப்போ அவரு தான் போன் பண்ணாரனே நமக்கு தெரியாது. இப்போ போன் வந்து அன்லாக்ல இருக்கு. ராஜா பேரன் உள்ள லாக் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஒருவேளை அன்லாக்ல இருக்கு. சரி, ஒருவேளை அன்லாக்ல தானே, ஒருவேளை லாக் போடாம ஸ்கிரீன்ஷாட்லாம் எடிட் பண்றது ரொம்ப ஆமா எடிட் பண்றது. இப்ப நான் இப்ப சொல்றேன் இல்ல உங்களுக்கு சைடுல நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போடுறேன். யாரு தளபதி விஜய்க்கு நான் மெசேஜ் பண்ண மாதிரி நான் ஒன்னு போட்டு விடுறேன். நீங்க பாருங்க பண்ண முடியுமா? இன்னொன்னு சிம்பிள் தான். அதுல இன்னொன்னு என்னன்னா, சரி ஒருவேளை லாக் போடாம வச்சிருந்தாருன்னா எடுத்து யாரோ ஒருத்தரோட நம்பரை சீமான் அண்ணான்னு போட்டுட்டு அதை கூட பண்ணிருக்கலாம், கால் பண்ண மாதிரி கூட காமிச்சிருக்கலாம். எப்படி இருக்கலாம், அது உண்மை என்னன்னு நமக்கு தெரியல. இல்ல போன் விட்டுருந்தாலும் எல்லாருமே பாஸ்வேர்ட் போடாம, யாருமே பாஸ்வேர்ட் போடாம இப்ப யூஸ் பண்றது. ஆமா, அப்படிங்கிறப்போ எப்படி 2 மணி நேரம் கழிச்சு அந்த போன் கையில வருது, பாஸ்வேர்டை எப்படி எடுத்தீங்க? வாட்ஸ்அப்ல ராஜா பேரனை காவல்துறை கைது பண்ணதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க போனை கைப்பற்றி ராஜா பேரனை தேடி போய் பாஸ்வேர்டு வாங்கிட்டு வந்து இவங்க ஊர்க்காரங்க ஓபன் பண்ணி பாக்குறப்போ சீமான் அண்ணங்க கால் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. காவல்துறை வந்து ராஜா பேரனை கைது பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து சரி ஏதோ ஒண்ணு சரி அப்படியே கால் பண்ணியிருந்தா கூட நம்மளாதான் சோறு போடுவேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி மக்களே, ஆக நெல்சன் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். நாங்க இத்தனை நாள் இதுக்கு வீடியோ போடாததுக்கு காரணம் ராஜா பேரன் செஞ்சது தப்பு அப்படின்றத நாங்க ஏத்துக்கிறோம். ராஜா பேரன் மேல எனக்கு மற்ற விஷயங்கள்ல தனி மரியாதை இருக்கு, அது வேற. இருந்தாலும் இந்த விஷயத்துல ராஜா பேரன் அண்ணன் செஞ்சது தப்பு அப்படின்றத நாங்க கிட்டதுனாலதான் நாங்க எந்த காணொலியும் பதிவிடல. அதே சமயம் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது மக்களோட மக்களா உணர்வு பூர்வமா போராடிட்டு இருக்கிறது. நீங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு கட்சி ஜெயிச்சிச்சு இல்லை, நம்ம கட்சி நம்ம தொகுதியிலேயே 4 வேட்பாளர்கள், 19ஆம் சட்டமன்ற தொகுதியில 4 வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டாங்க. அதுல ஜெயிச்ச செல்லசாமி சட்டமன்றத்துக்கு போயிட்டாரு. தோத்து போன 3 பேர்ல மக்கள் பணி செய்யறது யாருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சீலனா வந்து சும்மா ஃபாலோ பண்ணி பாருங்க, ஒரு 10 நாள் அவரு எங்க போறாரு, யாரை சந்திக்கிறாரு அப்படின்றத ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணி 2 நாள்ல டயர்ட் ஆயிருக்கீங்க நீங்க. ஆமா, ஐயோ இந்த மனுஷன் என்னடா இங்க போறான், காலையில எந்திரிச்சு 6 மணில இருந்து இங்க இருந்து நைட் 12 மணி வரைக்கும் இப்படி போறானேன்னு 2 நாள்ல நீங்க ஃபாலோ பண்ணி போற. நீங்க கூட போக முடியல. ஒரு நாள் காலையில கூப்பிட்டாருன்னா, தம்பி இன்னைக்கு ஒரு மரண வீட்டு இருக்கு, அங்க ஒரு மக்கள் பிரச்சனை இருக்கு, அங்க ஒரு போஸ்ட் இது பண்ண வேண்டியது, ஒரு வழி பிரச்சனை இருக்கு இப்படின்னு கால் வந்துட்டே இருக்கு. ஆனா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. பிரச்சனை என்ன, சீலனை கூப்பிடுவாங்க. சீலன் நம்பர் இல்லாத ஒரு ஊராட்சியில இருக்கிற நபர்கிட்டயாவது சீலன் நம்பர் இல்லாத இருக்குன்னு கேளுங்க. எல்லா ஊராட்சியில இருந்து சீலன் எம்எல்ஏ கேண்டிடேட் நம்பர் யாருக்கிட்டயாவது இருக்குமா? இன்னைக்கு ஒரு கிருஷ்ணகுமார் எடுத்துக்கோங்க, அல்லது ரமேஷ் பிஜேபி கேண்டிடேட் அவரை எடுத்துக்கோங்க, நம்ம செல்லசாமி அவர்கள் ஜெயிச்ச எம்எல்ஏ அவரை எடுத்துக்கோங்க. இவங்க யாருடைய நம்பராவது எல்லா ஊராட்சியில இருக்கிற மக்களுக்கும் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க ஊராட்சியில இருந்து 10 பேருக்கு மேல நம்ம கட்சி அல்லாத ஆட்கள் போன் பண்ணி சீலனுக்கு தம்பி அங்க ஒரு பிரச்சனை இருக்கு வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சீலன் போன் பண்ணி எங்களை கிடக்க விட மாட்டாரு. சொல்லிட்டு இந்த மக்கள் ஓட்டு போடாத மக்களுக்காக ஓடுறதுக்கு எங்களுக்கே செழிப்பா இருக்கும். ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நம்ம கட்சி ஜனநாயகத்தை என்னைக்குமே மதிக்கணும். நமக்கு 11,288 மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களுக்காக உயிரே போனாலும் இந்த களத்துலதான் நிக்கணும்னு நிக்கிற மனுஷன். அப்படி ஒரு சீமான் அவர்களும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க, உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுங்கன்னு. அப்பேற்பட்ட ஒரு கட்சி மேல இந்த அநாகரிகமான வார்த்தையை சொல்றதுக்கு நெல்சன் அவர்களுக்கு எப்படிதான் மனசு வந்துன்னு தெரியல. நீங்க எப்படி உங்க ஆசைப்பட்ட மாதிரி தமிழ்நாடு அளவுல ஈஸியா ட்ரெண்ட் ஆயிட்டீங்க. உங்க வீடியோஸை நீ லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. நீங்க நினைச்ச மாதிரி உங்க வருமானம் அதிகமா இருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு பெஸ்ட் யூடியூபர், ஒரு நல்ல அது என்ன நிறைய பெஸ்ட் இல்ல அது என்ன உங்க வீடியோஸை நிறைய பேர் பார்ப்பாங்க.
ஒரு பாப்புலர் யூடியூபரா நீங்க மாறிட்டீங்க. அதனால நீங்க பேசுறத நிறைய பேர் நம்புவாங்க அப்படிங்கறத மைண்ட்ல வச்சு கொஞ்சம் சரியான தகவல்களை வெளியிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கு மேல இதை பத்தி வேணாம். ஆமா ஏன்னா ஆமா, அதாவது தளபதி பத்தின விஜய் பத்தின வீடியோஸ் போட்டா ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் எங்ககிட்டயும் சொன்னாங்க. ஆனா ஒரு தடவை கூட நாங்க விஜய் அவர்களை ஆதரிச்சு வீடியோ போடல. இல்ல விஜய் ரசிகர்களை ட்ரிகர் பண்ண மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னாலும் வந்து கமெண்ட்ல வந்து கதறுவானோ அப்படி உங்க வீடியோஸ் அதிகமா ரீச் ஆகும்னு சொன்னாங்க. அப்பவும் நாங்க பண்ணல. எங்களுக்கு உழைச்சி சாப்பிட்றதுக்கு உடம்புல தெம்பு இருக்கு. நேர்மையான கருத்துக்களை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நீங்க அவதூறு பரப்புறதுக்கு தான் அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏதோ சாட்டையான வீடியோ போட்டிருந்ததா சொன்னாங்க. சாட்டையோ சீமான் அவர்களோ இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க கீழ்த்தரமான வேலை செஞ்சதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. அதையும் ராஜா பேரன் உங்களை கேட்க வந்ததையும் ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்க திட்டமிட்டபடியே உங்க வழக்கறிஞர் மூளை சிறப்பாக செயல்பட்டு ஒரு தவறான கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துட்டு அப்புறம் இன்னொன்னு இது போதும் சரியா. அது மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி கட்சியை வந்து தீவிரவாதி கட்சி சொல்றத ஸ்டாப் பண்றது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். இது நாங்க உடனே நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க மிரட்டுறோம் அப்படின்னு இல்ல கட்சிக்காக. ஏன்னா இல்லங்க, ஒரு கட்சியை வந்து தீவிரவாத கட்சின்னு சொல்றது நாட் ஃபேர். யோசிச்சு ஆமா, அதான் கட்சிங்கிறது என்ன, ஒரு மக்களுக்காக நிக்கிற கட்சி, மக்களுக்காக பண்ற கட்சி. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ஒர்க்ல பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு யாரும் எந்த கட்சியாலும் முடியாது. அப்படிங்கிறப்ப நீங்க அதை தீவிரவாத கட்சின்னு நீங்க லேபிள் பண்றதுங்கிறது ரொம்ப தப்பு. இத நேரம் கிடைச்சது அப்படின்னா ஒரு வாட்டி எங்க ஊராட்சி பக்கமா வாருங்க. எங்க ஊராட்சிக்குள்ள எந்த சாலைக்குள்ள வந்தீங்கனாலும், சின்ன ஊராட்சி இல்ல, அவர் நம்ம தொகுதி தானே இருக்கு. ஆமா, தொகுதி தான். ஆமா, ஒரு நம்ம தொகுதி ஒரு 10 நிமிஷத்துல, அதாவது எங்க தொகுதி எங்க ஊராட்சிக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா சாலைகளையும் சுத்தி வர்றதுக்கு ஒரு 10 இருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். எந்த சாலை வழியா நீங்க வந்தாலும் சரி, குலசேகரத்துல இருந்து வந்தாலும் சரி, சித்திரங்கோட்ல இருந்து வந்தாலும் சரி, வார சாலைகளை கொஞ்சம் பொறுமையா 2 பக்கமும் கவனிச்சுட்டே வாங்க. எவ்வளவு குப்பைகள் கிடக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். குப்பை கூலமா எங்க ஊராட்சி மாறிட்டு இருக்கு. அதை எதிர்த்து குரல் கொடுக்கறது நாம் தமிழர் கட்சி விட்டா வேற யாருமே இல்லை. இப்போ புதிதாக ஆட்சி ஏற்ற விஜய் அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு நம்புறோம். அது நடந்தாதான் விஷயம். ஆனா இது வரைக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மாதிரி ஒரு கட்சியை அவதூறு பண்ணி ஒழிக்கணும்னு நினைக்காதீங்க, அது முடியாது. எனவே இதோட உங்க அவதூறுகளை நிறுத்தி கொள்வீர்கள் அப்படின்னு நம்புறோம். நன்றி, வணக்கம். அப்புறம் வீடியோ முடிய இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த நெல்சனுக்கு போட்ட வீடியோ மாதிரி நெக்ஸ்ட் இந்த பாரிசாலன் அவருக்கு ஒரு வீடியோ பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ஏன் இதை சொல்றேன்னா, இதை சொல்றேன் மேக்ஸிமம் நீங்க நிறைய பேர் இதுக்கு கமெண்ட் போட்டீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்றோம் பாரியை பத்தி. ஏன்னா நான் வந்து தமிழ் தேசியத்தை நீ எது மூலமா பெருசா தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. நீ வந்து சீமானண்ணன் மூலமாவோ இல்ல தமிழ் தேசியம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டது சீமானண்ணன் மூலமா. நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது மேக்ஸிமம் பாரி தான். நான் உண்மையை சொல்லிடுறேன். பாரி மூலமா தான் நான் தமிழ் தேசியத்தை ரொம்ப உள்வாங்க ஆரம்பிச்சதுக்கும் காரணம் அவன் தான். அவனோட வீடியோஸ் தான், அவனோட இதுதான். பட் ஓகே, அவரோட காரணம் தான். பட் அடுத்த வீடியோ இப்போ நீங்க வந்து சிலது பண்றீங்கல்ல, அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணணும், நான் சிலது சொல்லணும்னு நினைக்கிறோம். நிறைய என்ன சொல்றது, அடுத்த வீடியோ பாருங்க, அதுல தெளிவா சொல்றோம். அதை பத்தி நாங்கள் சீக்கிரமா ஒரு வீடியோ மேக் பண்றோம். வணக்கம், நன்றி, வணக்கம்.